தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அந்த காந்தியின் பெயரை நீக்கி புதிய பெயரை சேர்த்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு. அதே போல வேலை நாட்களை அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு குறைந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவங்களுடைய நோக்கம் எப்படி ஆகிலும் இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டம் இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான். அந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி இடதுசாரிகளுடைய ஆதரவோடு நடைபெற்ற பொழுது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இது. இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொண்டு வரணும்னா அதை அன்றைக்கு அந்த அரசு கொண்டு வந்தது. இன்றைக்கு அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிராமப்புறங்களில் இருக்கிறது. ஆனா இந்த திட்டத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் என்று அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்காகத்தான் அந்த நிதியை வெட்டியிருக்காங்க. அதை விட இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நீங்க சொன்னது போல அதுல உள்ள மகாத்மா காந்தி என்கிற பெயர் மோடி அரசை ரொம்ப துன்பப்படுத்துது. காரணம், அவங்க காந்தியை நினைவுபடுத்த தயாரா இல்ல. இது ஒரு பிரபலமான திட்டம், நாடு முழுக்க கிராமப்புறங்களுக்கு போகுது. திட்டத்தின் பெயர் என்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம், அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. மகாத்மா காந்தினா மோடி அரசுக்கும் அவங்கள வழிநடத்தக்கூடிய பாஜகவுக்கும் பாஜகவுடைய குருபீடமாகிய RSSக்கும் அறவிடிக்காது. காரணம், காந்தி என்றால் மத நல்லிணக்கம், காந்தி என்றால் அஹிம்சை. ரெண்டும் ஒத்து வராத ஒரு கூட்டமா தான் இன்றைய தினம் சங் பரிவாரம் இருக்கு. அதாவது காந்தி பேரை வைக்கக்கூடாது, வச்சாலும் அதை எடுக்கணும் என்பதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க என்று படுகிறது. இன்னும் கூட போனா காந்தி பேரை எடுத்துக்கிட்டு யார் பேரை வைக்கணும்? உண்மையிலேயே அவங்களுக்கு ஆசை, உள்ளூர் ஆசை கோட்சே பேரை வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், காந்தி மல்லியத்திற்கும் அதற்கு நேர் மாறாக படுவாவி கோட்சே மத வெறிக்கும் ஹிம்சைக்கும் பலாத்காரத்துக்கும் ஆட்பட்டவன். அதன் காரணமா தானே தேச தந்தையே அந்த பாவியை சுட்டு கொன்றான். அந்த கோட்சையினுடைய கருத்தியல் சிந்தனை உங்களுக்கு இருக்கு. அதனாலதானே மதவெறியை தூண்டி வர்றாங்க. இதோ தமிழ்நாடு வரைக்கும் கொண்டாந்துட்டாங்க. அது எங்கேயோ அயோத்தி அல்ல, மதுரையிலயும் ஒரு அயோத்தியை கண்டுபிடிக்க அலையிறாங்க. திருப்பங்குன்றத்தை அப்படி ஆக்கணும்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி மதவெறியை கிளப்பி விட்டு மக்களை பிளந்து அதன் மூலமாக பாஜக தனக்கான வாக்கு வங்கியை உருவாக்க பார்க்கிறது. இதற்கெல்லாம் எந்த வகையிலையும் ஒத்து வர மாட்டார் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி. அப்படி திருப்பங்குன்றத்தில் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, திருப்பங்குன்றத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு வேலை உறுதி திட்டம்னா அது எப்படி ரொம்ப உள்ளூர எரிச்சலா தானே இருக்கும். வேலை உறுதி திட்டம் என்றுதான் இருக்க வேண்டும் என்று நாங்கெல்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். இன்னொரு விஷயம், இந்த திட்டம் ஏழைகளுக்கானது, வேலை இல்லாத காலத்துக்கானது, ஒரு 100 நாட்களுக்கானது தான். ஆகவே மிச்ச நாட்கள் நிச்சயமாக விவசாய வேலைகள் செய்யறாங்க. அதனால விவசாய வேலை ஒன்றும் பெரிதாக பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. இப்ப இந்த திட்டமே கூடாதுன்னு அதற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ மேற்கொண்டு ஒன்றிய அரசுடைய நிதி பங்களிப்பை வெட்டி காலி பண்ண பாக்குறாங்க. மாநில அரசுக்குள்ள ஏற்கனவே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா GST மூலமாக ஏற்கனவே நிதி ஆதாரத்தை பூரா ஒன்றிய அரசு எடுத்துருச்சு. அவங்க பகிர்ந்து கொடுத்தா தான். அவங்க எந்த லட்சணத்துல பகிர்ந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த விஷயத்துல எப்படி துரோகம் இழைக்கிறாங்க என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் திரும்ப திரும்ப அடிக்கடி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே இந்த திட்டத்திலும் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை வெற்றாங்க என்றால் மாநில அரசு தலையில போடுறது, அப்ப மாநில அரசுக்கு நிதி சுமையை உருவாக்குறது, அவங்களால முடியாத ஒரு நிலைமை வரும்போது பாருங்க இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை கெடுக்கிறது யாருன்னா மாநில அரசுகள் தான் என்று அவங்க மேல பழியை போடுவதற்கு ஆன திட்டமிட்ட சதி இது. அது 2 வகையில இது மோசம். இப்படி மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது கண்டிக்கத்தக்கது. ஒன்றிய அரசு தனது நிதி பங்களிப்பை வெட்டுவது என்பது ஏற்கவே முடியாதது. அது நிச்சயமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த 2 மோசமான வேலைகளுக்கும் மக்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்பு எழும் என்று நான் கருதுகிறேன். கருத்துகளுக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.